ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்லெட் ஊற்ற போகிறோம். அது எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு புதினா தழை, ஒரே ஒரு பச்சை மிளகா. ஒரு முட்டைக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். வெங்காயம் தக்காளியை நல்லா பொடிசாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு கிண்ணத்துலையோ நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இந்த முட்டையில் நம்ம வெட்டி வச்ச தக்காளி, வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தோசைக்கல்லை ஊற்றி ஆம்லேட் ஊற்ற போகிறோம். கல் நல்லா சூடானதும் நல்லா இந்த மாதிரி ஆவி பறக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து முட்டையை ஊற்றிட வேண்டியதுதான். இதுக்கு மேலே மிளகுத்தூளும் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், எண்ணெய் சுற்றி ஊற்றி திருப்பி போடு. இதை அப்படியே நம்ம பொறுமையாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். மிகவும் சுவையான ஆம்லேட் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.